ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். உயர்நிலை மற்றும் அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் 6வது பாவகத்தை தொடங்குவதற்கு முன்பாக இறை வணக்கம். நம்முடைய குலதெய்வம் மற்றும் சிவன் மனதிலே நினைத்து ஒரு நிமிடம் வேண்டிய பிறகு இந்த வகுப்பு இனிதே துவங்கும். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். 6வது பாவகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். நம்ம எல்லா பேருமே அதிகமா அந்த 7வது பாவகத்துலதான் கவனம் செலுத்துறது மனித இயல்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7வது பாவகத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்பந்தம் அதிகமா இருக்கு. ஆனா 6வது பாவகம் என்பது அதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த 6வது பாவகம். நோய், கடன் மற்றும் எதிரி, இந்த மூணுலயுமே சொத்தை இழந்துருவான். நோய் வந்தாலும் சொத்தை இழந்துருவான், கடன் வந்தாலும் சொத்தை இழந்துருவான், எதிரி மூலமாக சொத்தை இழந்தவனும் உண்டு. அப்ப இந்த 6வது பாவகம் என்பது கணிக்கு தெரியணும். ஒரு ஜோதிடருக்கு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 26 வயது ஒரு பெண்ணுக்கு மூளையிலே ஒரு கட்டி வந்து விட்டது. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, மூளையில இருக்கக்கூடிய கட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 40 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பெற்றோர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? 40 லட்சம் அவங்ககிட்ட இல்ல. யாரு இன்னைக்கு 40 லட்சத்தை வாங்கி பீரோக்குள்ள வச்சிருக்கிறது? ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பீரோக்குள்ள நம்ம வச்சிருக்கிறது பெரிய விஷயம். மீதி எல்லாம் நம்ம பேங்க்ல தான் இருக்கும். கையிருப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து வச்சிருப்போம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தன்னுடைய ஒரே பிள்ளை, பொம்பளை பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர்கிட்ட போறாங்க. ஐயா, என்னுடைய மக ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவர் கணிச்சிட்டு அவர் நோயை சொல்லிட்டார். உங்களுக்கு இப்ப நோய் வந்து சேரக்கூடிய நேரம், உங்க சொத்தெல்லாம் இழக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க? ஐயா, ஆஸ்பத்திரியில 40 லட்சம் ரூபாய் டாக்டர் கேக்குறாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீடை வித்து நாங்க ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா என் பிள்ளை பொழைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப ஜோசியர் எவ்வளவு பெரிய திறமையான ஒருத்தரா இருந்தா கரெக்டா கணிக்க முடியும். அதாவது 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா, பொண்ணும் போச்சு, பொண்ணும் போச்சு, பொருளும் போச்சு, பொண்ணும் போச்சு. அப்ப வீடு போச்சு, 40 லட்சம் ரூபாய் வீடும் போய் பிள்ளையையும் இழந்து இருப்பாங்க. இப்ப ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தையிலே 40 லட்சம் ரூபாய் சொத்து காப்பாற்றப்படுமா என்பதை கணிக்கணும். ஒருவேளை பிள்ளை பொழைச்சிருமியா அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்றாரு, 40 லட்சத்தை நைட்டோட நைட்டா வித்துடுறாரு. வீட்டை வித்து ஆஸ்பத்திரி போய் 40 லட்சத்தை கட்டி அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு 10 நாளோ 1 மாசமோ 2 மாசத்துல இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜோசியக்காரர் மேல எவ்வளவு கோவம் வரும்? சண்டாளா, உன்னை நம்பி நான் வீட்டை வித்தேனடா, என் பிள்ளைக்கு ஆயுஸ் கம்மி அப்படின்னு சொல்லி இருந்தா நான் வீடை வித்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு பெற்றோர்கள் கட்டாயம் சண்டை போடுவாங்க, அல்லது ஜோசியக்காரரை மனசளவுல சாபம் விடுவாங்க. அப்ப இந்த 6ஆம் பாவகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அதே மாதிரிதான் நோயிலே பல வகை நோய் இருக்கு. எத்தனை வகையான நோய் இருக்கு அப்படின்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்கு.
இன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவு மாதிரி உலகத்துல மிகப்பெரிய செலவு எதுவுமே கிடையாது. சும்மா எட்டி பார்த்தாலே 800 ரூபாய்க்கு பில் போட்டுருக்கான் ஆஸ்பத்திரியில. எட்டி பார்த்தாலே 800 ரூபாய் பில்லு. அப்ப இந்த ஆஸ்பத்திரி செலவு வந்து நம்ம கணிக்கணும். இந்த 6வது பாவகத்தை நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல லட்சம் ரூபாய் லாபம். எப்படி சார் பல லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? 6வது பாவகத்தை கணித்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஜோசிய கிளைண்ட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் எப்படி? போடணுமா? கரெக்ட். யாரு? நித்யா மேடமா? ஆமாங்க சார். யாரு சொன்ன? ஆமா ஆமா. ஏன் மத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ வரப்போகுது அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும். அப்ப அந்த ஜோசியருடைய கடமை வந்து நம்ம கிட்ட அவங்க கையில இருந்து நம்ம ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ வாங்குறோம். அப்ப அவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும்ல, கை நீட்டி காசு வாங்குறோம். ஓகேவா? இதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு பேருங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகணும்னா, ஐயா உனக்கு அடுத்து வரக்கூடிய திசா புத்தி காலங்களில நோய் வந்து தாக்க போகுது. வயிறு சம்பந்தமா, மண்டை சம்பந்தமா, காலு சம்பந்தமா, என்னென்னமோ, குடலு, கல்லீரல், கணையம், இந்த மாதிரி பல பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு. கோல்டன் ஃபார்முலால இது வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். என்ன அட்வைஸ்? மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல போய் அவங்கள சேர சொன்னீங்கன்னா 25,000 ரூபாய் கட்டுனா 6 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இலவசமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லி அவங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நோய் வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட 10 காசு தேவையில்லை. பாருங்க, அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியும். அந்த அருணகிரிநாதருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கு. அருணகிரிநாதருக்கு தொழுநோய் ஏற்பட்டு கந்த சஷ்டி கவசத்துல பல இடங்களில் நோயை பற்றி நோயை தீர்க்கக்கூடிய பதிகங்கள் உண்டு. அந்த பதிகங்களை எல்லாம் நாம் பாடும்போது ஒரு தொழுநோயே போயிருக்கு அப்படின்னா அந்த பதிகத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கொடியது கொடியது வறுமை கொடியது, கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனினும் இளமையில் வறுமை கொடியது, அதனினும் ஆற்றுன்னா நோய் என்று ஔவையார் சொன்னார். இளமையில வறுமை கொடியது, அந்த இளமையை காட்டிலும் மிகப்பெரிய கொடுமை வந்து நோய் என்று சொன்னார். நோய் என்பது வந்தால் போகணும், வராமல் அப்படியே இருந்து அதுக்கு பேர் பிணி என்று பெயர். மரணத்தை வரவழைக்கும் எண்ணம் தருவது. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, எழுதிக்கீங்க. உடன் பிறந்தே கொல்லும் நோய். உடன் பிறந்தே கொல்லும் நோய் அப்படின்னா என்னங்க? மனுஷன் பிறக்கும் போதே எந்த வயசுல என்ன நோய் அவனுக்கு வரணும் அப்படின்றத அழகா இது திருப்புகழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உடன் பிறந்தே கொல்லும் நோய் அப்படின்னா மனுஷன் பிறக்கும் போதே நோயோட பிறக்குறான். நோய், அந்த நோய் எப்படி எப்படிலாம் வரப்போகுது என்பதை பற்றி தான் பாருங்க பார்க்க போறோம். சரி, இப்ப சில விஷயங்களை வந்து நான் மெதுவாகவே உங்களுக்கு நடத்தினேன். அதை நீங்க அப்படியே போன தடவை மாதிரி நீட்டா எழுதிக்கீங்க. ஆறுக்குரியவன் ஆறுக்குரியவன் வலு குறைந்து
ஆறுக்குரியவன் வலு குறைந்து 10ஆம் அதிபதி வலுவானால் தொழிலோடு கிட்டும், தந்தை தொழில் சிறக்கும். தேகசமும் உண்டு. நல்லா கேட்டுங்க. ஆறுக்குரியவன் வலு குறைந்துனா நீசமாகியோ பகை வீட்டிலேயோ 6, 8, 12லயோ போய் உட்கார்ந்து வலு குறைஞ்சு 10ஆம் அதிபதி வலுவானால்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டா தொழிலோடு கிட்டும், தொழில் கிடைக்கும். இவருடைய ஜாதகத்தின்படி தந்தை தொழில் சிறக்கும், தேக சுகம் உண்டு, அவனுக்கு நோய் வராது அப்படின்றாங்க. ஓகேவா? இது எழுதிக்கிட்டீங்களா? இரண்டாவது, பாருங்க. குரு லக்கணத்தில் இருந்து செவ்வாய் காமஸ்தானம்னா என்னங்க? காமஸ்தானம் 3, 7, 11 3, 7, 11 காமஸ்தானத்தில் இருக்குன்னா இந்த இடத்துல 7ஆம் இடம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற ரைட்டு. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். 3ஆம் இடம் என்பது கள்ள தொடர்பில் ஏற்படக்கூடிய சுகம். 7ஆம் இடம் என்பது மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம். 11ஆம் இடம் என்பது 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி. புரியுதா? தாலி கட்டுனது, லைசன்ஸ் வாங்கினது, அந்த அம்மா மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பூரா 11ஆம் இடம். காமஸ்தானம் என்பது வெரி குட், நீங்க சொன்ன பதில் ரைட்டு. இந்த இடத்துல 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. குரு லக்கணத்துல இருந்தா 1000 தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு மூல நூல்ல போட்டிருக்கு. குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம் பெறும். 1000 தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது பொது விதி. லக்கணத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? அது என்ன யோகம்ங்க? என்ன யோகம்? குருமங்கள யோகம். குருமங்கள யோகம். குருமங்கள யோகம், வெரி குட். அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, மீதி வேற சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்க, குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் அல்லது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் குருவும் செவ்வாயும் சஷ்டாங்க பார்வை என்று பார்க்கக்கூடிய 7வது பார்வையில் பார்த்தாலும் குருவும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் குருமங்கள யோகம். இது ஒரு மிகப்பெரிய யோகம், குருமங்கள யோகம்ன்றது. ஆனால் இங்கே இப்படி ஒரு அமைப்பு இருந்து விட்டால் பாருங்க, கனகனும் உதயத்தில் நிற்க. குருவுக்கு பல பேர் இருக்கு. கனகன் என்று சொன்னால் குரு, உதயம் என்றால் லக்கணம். கனகனும் உதயத்தில் நிற்க, காமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்க வந்தோன் எண்ணம் நிலையில்லாதது இருக்கும், பிரம்மை கொண்டு அலைவான். பிரம்மை கொண்டு என்று சொன்னால் இப்ப செவ்வாய் திசை குரு திசை நடந்தால் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். நிறைய பேர் என்ன நினைப்பான், ஆனா உங்களுக்கு லக்கணத்திலே குரு இருக்கு, லக்கணத்துல திக்பலம் பெற்றிருச்சு,
அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இதை யோகமா நினைச்சீங்கன்னா அந்த திசாபுத்தி டயத்துல அவன் மென்டல் டிசார்டர் ஆகி பைத்தியமாயி அலைவான்றான். புரியுதா உங்களுக்கு? குரு லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திசை புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அவருக்கு தலையில் அடிபடும். தலையில அடிபடும் எப்ப? அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா சொன்னேன் அன்னைக்கு. யாராவது சொல்ல முடியுமா? தலையில எப்ப அடிபடும்? லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலோ லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலோ தலையிலேயே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியிலேயோ அல்லது செவ்வாவினுடைய சாரம் வாங்கியனுடைய திசா புத்தி நடக்கும் போதோ அவனுக்கு தலையில கட்டாயம் அடிபடும். அப்படி ஜாதக அமைப்பு இருக்கிற ஆளு சார் இருந்தால் வீடியோ அவங்க ஸ்டக் ஆயிடுச்சு. என்னமா வீடியோ ஸ்டக் வீடியோ வீடியோ stuck ஸ்டக் ஆகுது. இல்ல இங்க நல்லா இருக்கே. இப்ப கரெக்டா வருதா? இப்ப கரெக்டா வருதுங்க சார். என்ன ஸ்டக் ஆகுது? இப்படி இருந்தால் சிக்கலை உண்டு ஒண்ணுன்றான். இப்ப நான் சொல்றேன், அந்த தேதி எழுதிக்கங்க. இது நாமக்கல்ல ஒருத்தர் 2 வீலர்ல போகும்போது தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல அவருக்கு பிரம்மை பிடித்து மனநிலை சரியில்லாமலாகி தெரு தெருவா அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது மங்களீஸ்வரியத்தில் கூறிய பாட்டு. இந்த பாட்டு எதுல சார் இருக்கு அப்படின்னா மங்களீஸ்வரியம் என்ற புத்தகத்தில் இருக்கு. இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 8/4/1992 4/4/4 PM நாமக்கல் போட்டுக்குங்க. ஆண் ஜாதகம். இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும். 8/4/1992. 92 என்னது? வயசு ரொம்ப சின்ன பையன்தான். அப்ப இதே மாதிரி பிரச்சனை. இந்த மங்களீஸ்வரியத்துல சொன்ன பாட்டுப்படி கிரகம் அமைந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அந்த பித்து பிடித்து அலையக்கூடிய மனநிலை பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நோய், அதுவும் ஒரு நோய் தான். அதனாலதான் சொல்றேன், நோய் தான். 6ஆம் பாவகம் பூரா நோய், கடன், வழக்கு, வம்பு. அப்ப இப்படி ஒரு சூத்திரம் தான். அப்ப நீங்க ஈஸியா ஏமாந்துட கூடாது. லக்கணத்துல குரு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவீங்க, ஆசைப்பட்டுருவீங்க. உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு அப்படின்னு. 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா தோல்வி முடிஞ்சு. சனியும் சந்திரன் சேர்ந்து இருந்தா என்னங்க? என்ன தோஷம்? சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் உணர்ப்பு தோஷம். இது லக்கணம். இங்கே சனி, சந்திரன், சூரியன். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் அமர்ந்து தேய்விரை சந்திரனாக இருக்க வேண்டும். தேய்விரை சந்திரனாக இருந்து அமர்ந்து குரு சுவர்கள் யாரும் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த பைத்திய ரோகம் என்பது பிடிக்கும். எழுதிக்கங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த புணர்ப்பு தோஷம் என்பது இந்த செய்தி தாய் மகள் ஏசல் என்ற நூலிலே 147வது பக்கத்தில் 171வது பாடலில் உள்ளது. தாய் மகள் ஏசல்ன்ற புத்தகம் பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதை நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய அந்த வெங்கடேசன் அவங்க குரூப்ல போட்டிருந்தாரு. அதை இந்நேரம்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைடர் பண்ணி அழகா வச்சிருக்கணும். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஜோதிடத்தை நீங்கள் தேடாமல் ஜோதிடம் ஒருபோதும் உங்களை தேடி வராது. அந்த மங்களீஸ்வரிய மூல புத்தகம்லாம் எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை.
அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால், குரு பார்வை சுக்கிரன் பார்வை கிடைக்கவில்லை என்றால், சனி திசை அல்லது சந்திர திசை அல்லது சனியினுடைய சாரம் பெற்றவனுடைய திசா, சந்திரனுடைய சாரம் பெற்றவருடைய திசா காலங்களிலே அவருக்கு அந்த மனம் நிலை பிறழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சனி வெய்யோடும் நவ ஆறில் ஒன்று சேர்ந்து நிற்க ஜென்மன் நாட்டில் புகழுடையோர் நல்ல பிரசங்கியாக வாழ்வான். இந்த பாட்டு இல்ல, அது வேற பாட்டு. ஓகே, இதை குறிச்சுக்குங்க. ஓகேவா? இப்ப இப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சித்தபிரமை பிடிக்கும். இதெல்லாம் நீங்க இந்த பொருத்தம் பார்க்கிறப்பயே பார்த்துடலாமுங்க. ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதப்பயே நம்ம அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஈஸியா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ரைட்டு. அதுக்கடுத்து 3வது கருத்து, உடல்காரகன் சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், மனசுக்கு மனோகாரகன் தான் சந்திரன். ஆமா. அந்த சந்திரனை சனி பார்த்தாலும் சனி சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தாய்க்கு தோஷம். ஓ, தாய்க்கு தோஷம். சந்திரனுக்கு இருபுறத்திலும் தீய கிரகங்கள் இருந்து அந்த இருபுறத்திலும் இருக்கக்கூடிய திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் ஏற்படும். சந்திரனை சனி 3, 7, 10 என்ற பார்வைகளில் ஏதேனும் ஒரு பார்வையில் சந்திரனை பார்த்து விட்டால் திசா புத்தி நடைமுறைக்கு வந்தாலும் தாய்க்கு உயிர்கண்டத்தை ஏற்படுத்தும். நம்ம உட்கார்ந்து இது பார்த்துருவோமா சார்? 6ஆம் இடத்தில் ஒவ்வொரு கிரகமா இருந்தா என்னன்னு பார்த்துருவோமா? இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து எழுதிக்கிங்க. இந்த கருத்து இவருடைய தாய்மகள் ஏசல்ல 6ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகமும் இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றத அவர் ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. இதை பெரும்பாலும் நான் கொஞ்சம் செக் பண்ணேன், கரெக்டா இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். 6இல் சூரியன் இருந்தால், 6இல் சூரியன் இருந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகம் ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பிறக்கும். இந்த செய்தி தாய்மகள் ஏசல் என்ற புத்தகத்துல புலிப்பாணி சித்தர் எழுதின கருத்து. நான் அதுல உள்ள கருத்தெல்லாம் மேக்சிமம் பல ஜாதகத்தை வச்சு பார்த்தோன்னே இது கரெக்டா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பாருங்க, 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, எனக்கு 2 ஆம்பளை பையன். அதே மாதிரி இன்னும் 2, 3 ஜாதகத்தை வச்சு செக் பண்ண கரெக்டா இருக்கு. வேற நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு யாராவது இந்த அமைப்பு இருந்து இப்ப எழுதுற பாருங்க, 6ல் சூரியன் இருந்தால் அதிக ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 2வது, மெய்யறிவு உடையவன். மெய்யறிவு உடையவன். 3வது, பிறரை தன்பால் ஈர்க்கக்கூடியவன். பிறரை தன்பால் ஈர்க்கக்கூடியவன். யார் இந்த இடத்துல 6ஆம் இடத்துல புதன் நீசமாயிடக்கூடாது, அதை பார்த்துக்கிறோம். 6ஆம் இடத்துல நீசமாய் கிடக்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பொருத்தலைன்னு சொல்லக்கூடாது. 6ஆம் இடத்துல ஓரளவுக்கு அது வலிமையா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா இந்த கருத்து இதை நீங்க தெரிஞ்சாலே நிச்சயம் ஒரு நிறைய இது பண்ணலாம். அரசு பணி புரிவான், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படி கேட்டா கட்டாயம் கிடைக்கும். எப்ப? சூரியனுடைய திசையில கிடைக்கும், சூரிய புத்தியில கிடைக்கும். சூரியனுடைய சாரம் வாங்கினவனுடைய திசா புத்தி நடக்கும் போது அவனுக்கு உறுதியாக அரசு பணி கிடைக்கும். அடுத்து 5வது கருத்து, பொதுமக்களின் பகையை சம்பாதிப்பான். பொதுமக்களின் பகையை சம்பாதிப்பான்.
பொதுமக்களுடைய பகையை சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான். அடுத்து கடன் வாங்கக்கூடியவன், கடன்காரனாவே இருப்பான். கடன்காரனாய் இருப்பான். அதாவது சொத்துக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு கடன் பேங்க்ல லோன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வர்த்தகம் செய்யக்கூடியவன், வர்த்தகம் செய்யக்கூடியவன். வர்த்தகம்னா என்னங்க? பிசினஸ். வர்த்தகம் செய்யக்கூடியவன். இப்ப வேற யாருக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கு? இப்ப பாருங்க, என்னைய ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது மேக்சிமம் 7 பாயிண்ட் எனக்கு கரெக்ட். 7 பொருந்தும். அப்படியா? உங்களுக்கு இருக்கு யாரு? திருச்சியா? ஆமாங்க சார். திருச்சி ஜெயராணி உட்காரனா? கவிதா. ஓ, கவிதாவா? சரி சரி சரி. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு? ஆமாங்க சார், 2 பையன் தான். பாருங்க, 6ல சூரியன் இருந்தாலே அதிகம் ஆண் குழந்தை பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறணும். இப்ப பாருங்க, கவிதா ராஜகோபால் அவங்க பேரு. அவங்க அவங்களுக்கு 6ல சூரியன் இருந்து 2 ஆம்பளை பையன், கல்யாணம் 2 பேத்துக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு இதே இருக்கு. மெய்யறிவு உடையவன் இருக்குன்னு நினைக்கிறேன். மெய்யறிவு உடையது. ஆமா. பிறரை தன்பால் ஈர்க்கக்கூடியவன். இது என்னையவே நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாக்குறேன். இதுவும் இருக்கு. 4வது பாயிண்ட் அரசு பணி புரிவான். அரசு பணி உண்டு. அப்ப பொதுமக்களின் பகையை சம்பாதிப்பான். இதையும் நான் பார்த்திருக்கேன். பொதுமக்களுடைய பகையை சம்பாதிச்சிருக்கேன். ஒரு ஊரே சேர்ந்து அடிக்க வந்திருக்கு, விரட்டிருக்காங்க. அதையும் நான் சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில. அது ஒண்ணு. அதுக்கடுத்து கடன்காரனாக இருப்பான். இது ரைட்டு. 1.5 கோடி கடன் இருக்கு எனக்கு. ஐயா, இது எப்படி ரைட்டு? எது 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 1.5 கோடி கடை இருக்குங்கிறிய, அது ரைட்டுங்கிறிய, இது ஏத்துக்க முடியாது. இல்ல எனக்கு 1.5 கோடி கடை இருக்கியா? நேத்து நைட்டு தானே 90,000 ரூபாய் நேத்து நைட்டு தான் அடைச்சேன். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு மறுபடியும் ஒரு எவ்வளவு 1,30,000 கட்டணும். அப்ப 40,000 ரூபாய் நைட்டு 11 மணிக்கு மாத்தணும். உண்மை உண்மை உண்மை. 1.25 கோடி கடை இருக்கு எனக்கு. அப்ப இது அதான் ஏழ்மை எனக்கு பொறுத்துதுன்னு சொல்றேன். ஒரு பழனிசாமி பசங்க என் மகளுக்கு இது கரெக்டா இருக்கியா? பாத்தீங்களா? ஐயா சொல்றாரு பாருங்க, இது கரெக்டா இருக்கணையா? எனக்கு சூரியன் 6ல சூரியனுங்கய்யா, 2 பையனுங்கய்யா, அரசு உத்தியோகம் பாக்குதுயா. பாத்தீங்களா? அடிச்சாம்பர் கரெக்டுங்கய்யா. கரெக்ட். அதான் என்னையவே நான் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கு இது கரெக்டா வருது. 7 பாயிண்ட் தான் கரெக்டா வருது. அப்ப பாருங்க, அவர் நம்ப மாட்டாரு. உங்களுக்கு குரூப்ல கூட போட்டு விடுறீங்க. உண்மையிலே இருக்குங்க. 1.25 கோடிக்கு கடை இருக்குங்க. மாசம் 1,30,000. பொதுமக்கள் பகைக்கிறதும் கரெக்டுங்கய்யா. அதே எனக்கு என்னன்னா ஒரு ஊரே சேர்ந்து அடிக்க வந்தாங்க. ஆமா, அது ஒரு சம்பவம். கடைசியில அந்த ஊரே சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க, நம்மளை மாத்த கூடாதுன்னு சொல்லி. நான் எல்லாமே சந்திச்சிருக்கேன். இதுல உள்ளது பூராமே சந்திச்சிருக்கேன். அப்ப வர்த்தகம் செய்யக்கூடியவன், பிசினஸ் செய்யக்கூடியவன். நான் பிசினஸ் மேன், எக்ஸ்போர்ட்டர், பப்ளிஷர், இன்னும் பல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புக் ஆத்தர்ஸ், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், அப்படி மல்டி இன்கம் உடைய ஒரு ஆளா இருக்கு. வர்த்தகம் செய்யக்கூடியவனா பிசினஸ் செய்வான். அப்ப பாருங்க, ஐயா சொன்ன மாதிரி பாருங்க, 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா பேர் 2 சொல்றாங்க. 2 பேருமே கரெக்ட்ன்றாங்க. ஐயாவும் கரெக்ட்ன்றாங்க. மகளுக்கு இருக்கு. இது பூராமே உண்டுன்றாங்க. எனக்கு உண்டு. அதே மாதிரி அந்த அம்மா கவிதா ராஜகோபால், அவங்களுக்கு 2 ஆண் குழந்தை, மெய்யறிவு உடையவங்க. அவங்க நல்லா ஜோதிட ஞானம் அதிகம் உண்டு. எனக்கு தெரியும். பிறரை தன்பால் இருக்கக்கூடியது அது எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அரசு பணி புரிவார்கள். அவங்க புரியல. புரியுதா? பிசினஸ் பண்றீங்களா? பொதுமக்கள் விரோதம் இருக்கா? உங்களுக்கு பொதுமக்களின் விரோதம் இருக்கா? பொதுமக்களின் பகை தெரியலைங்க சார். பொதுமக்கள் பகையெல்லாம் தெரியல. பொதுமக்கள் பகை தெரியலையா? உங்களுக்கு சண்டை போட்டுருக்காங்களாமா உங்க கூட ஊருக்காருங்க? ஆமா, பொதுமக்கள். அதுதான் பொதுமக்கள் இருப்பாங்க. சரி, அதுக்கு கடன் என்ன இருக்கா? கடன் இருக்குங்க சார். கடன் இருக்கு. வர்த்தகம் செய்வாங்க. இந்த அவங்களே பிசினஸ் பண்றாங்க. அவங்க வர்த்தகம் செய்யக்கூடியவங்க. அப்ப எல்லாமே நினைப்பாங்க. அதனால பகை இருக்குங்க ஐயா. அதேதான் எனக்கும் பிரச்சனை. நான் கரெக்டா இருந்ததுனாலதான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு பெரிய கதை. அது 3 நாளைக்கு போகணும், தனியா சொல்றேன். ஓகேவா? இப்ப ஒரு 30 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஏகப்பட்ட பகை இருக்கும் போல அவருக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அதனால சூரியன் இது வந்து சொன்னாலே அது கரெக்டா இருக்கு. ஆஹ் கரெக்டா காலையில 6 மணிக்கு வந்துடுறது வரைகிறது. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால correct, correct. பகை வரும். நேர்மையா இருந்தாலே பகை வந்துடும். ஐஏஎஸ் சகாயம் அவர்களை 36 வருஷம் சர்வீஸ்ல 38 இடமா 40 இடமா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. மாத்தி 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க. நேர்மையா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பகை வரும். கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியா போயிட்டோம் அப்படின்னா பகை வராது. ஆனா நம்ம வரலாறு நிலைச்சு நிக்காது. ஓகேவா? நேர்மைக்காக நியாயத்துக்காக பகை வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு எவன் ஒருத்தர் தைரியமா இருக்கானோ அவனுக்கு வரலாறு உண்டே தவிர இல்லாட்டி 10 பேர்த்தோட 11வது ஆளா போயிடுவான். ஓகேவா? அப்ப 6 சூரியன் இருந்தால் இந்த 7 பாயிண்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 7 அடிங்க. 7 என்ன வேணா கேட்பாங்க. அரசு பணி கிடைக்குமான்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அரசு பணி உறுதியா உண்டியா அடிச்சு சொல்லுங்க. அது சூரிய திசை சூரிய புத்தியில அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்ன குழந்தை பிறகுன்னு கேட்கிறாங்க. அப்ப 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கா அடிச்சு சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளை அதே அதிகமா பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து 6ல் சந்திரன் இருந்தால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. தெரிஞ்சால ஒரு பாயிண்ட் அடிச்சிடலாம் நீங்க. 6ல் சந்திரன் இருந்தால் இப்ப நான் சொல்றேன், இது யாருக்கு பொருந்துதோ அவங்க சொல்லுங்க. ஜாதகனுக்கு நீர்நிலைகளில் ஆபத்துக்கள் உண்டு. நீர்நிலைகளில் ஆபத்துக்கள் உண்டு. தேய்விரை சந்திரனா வந்து 6ஆம் இடமா வந்து நீசமா போச்சு. விருச்சிக 6வது லக்கணமா வந்து சந்திரன் இருந்துச்சுன்னா உறுதியாக ஆத்து, குளம், கம்மாய், கடல் போன்ற இடங்களில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். நல்லா கேட்டுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகனுக்கு திசாபுத்தி நடைபெறும் காலங்களில் அந்த சந்திரன் ஆட்சியாகவோ வலுவாகவோ இருந்தால் கூட நடக்காது. நீசமாகவோ பகை வீட்டிலேயோ இருந்து விட்டால், பாவர்கள் பார்த்து விட்டால், பாவர்களுடைய சேர்க்கை கிடைத்து விட்டால் உறுதியாக அந்த திசாபுத்தி காலங்களிலே இன்னமும் ஆத்துல விழுந்து இறக்குறவங்க, குளத்துல விழுந்து இறக்குறவங்க, கடல்ல விழுந்து இறக்குறவங்க அப்படின்னு சொல்லி தண்ணியில பல பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு கட்டாயம் வந்து விடும். ஓகேவா? சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்காக ரிஷப ரிஷப ராசி வந்து 6ஆம் இடமா வருது. அங்க வந்து நீங்க வந்து அந்த சொல்ல தேவையில்லை. அப்ப இடம் பார்த்து சந்திரனை சீர்தூக்கி பார்த்து நீங்க சொல்லணும். ஓகேவா? அதுக்கடுத்து வியாதியஸ்தன். இது யாருக்காவது இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. வியாதியஸ்தன். அப்ப நோய் என்பது ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அரசர்களுடன் தீரா பகை அப்படின்னா என்னங்க? அரசர்களுடன் தீரா பகை அப்படின்னு என்ன சொல்லுங்க? கவர்மெண்ட். சொல்லுங்க பார்ப்போம். கவர்மெண்ட். அரசர்னா இப்ப கவர்மெண்ட். அது என்ன சொல்லுங்க? தீரா பகைன்னா என்ன? என்னவா இருக்கும்? போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை மாதிரி வந்துட்டு இருக்கலாம். கரெக்ட். அரசர்களுடன் தீரா பகை அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, கவர்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு தீரா பகை வரும். கட்டாயம் வரும். எப்ப 6ல சந்திரன் இருந்து அந்த சந்திர திசை சந்திர புத்தி வருது அப்படின்னாலே அப்ப அங்க கவர்மெண்ட் திடீர்னு இன்கம் டாக்ஸ் வந்து நோட்டீஸ் கூட வரும். அது ஒரு கவர்மெண்ட் பகை தான். புரியுதா? தெரியாதனமா ஏதாவது ரூபாயை வந்து பேங்க்ல போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப 100% ஃபைன் போட்டாங்க. நேத்துல இருந்து வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? நேத்து 1 இருந்து 10 லட்ச ரூபாய் நீங்க கணக்கு காட்டல அப்படின்னா 100% ஃபைன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? 10 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் முடிக்கிறோம். இது தெரியாம இனிமேல் வங்கியில போய் தேவையில்லாம ரூபாய் டெபாசிட் பண்றது வைக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரூபாயை கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நேத்துல இருந்து அது நடைமுறைக்கு வந்து விட்டது. 1 இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்தை வித்து சில பேர் என்ன பண்ணுவாங்க? இடமெல்லாம் வித்து நம்ம காசு தானே அப்படின்னு தெரியாதனமா போய் பேங்க்ல போடுவாங்க. போட்டோடனே பத்திரம் வந்து அவரு 5 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் போட்டிருப்பாரு. வித்தது 50 லட்ச ரூபாய்க்கு வித்துருப்பாரு. இவருக்கு யாருக்கு நான் தெரிய போகுதுன்னு போட்டு வச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா
அந்த கண்டு காசு மீதி காசு பூராமே கவர்மெண்ட் எடுத்துக்கணும். 5 விஷயம் மிஞ்சாது, பாத்துக்குங்க. அதெல்லாம் வந்து சேருன்றான். அப்படி தெரியாதுன்னா மாட்டி அந்த ஆறுல வந்து சந்திரன் இருந்தா அந்த மாதிரி மாட்டி அவங்களுக்கு தீரா பகை, கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது. ஏன்னா ஆக்ட், அது சட்டம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து எப்படிதான் அடுத்தடுத்து உலகில் அங்கும் இங்கும் அலைந்து திரிவான். உலகில் அங்கும் இங்கும் அலைந்து திரிவான் அப்படின்னு என்னங்க? அங்கும் இங்கும் அலைந்து திரிவான், அலைந்து திரிவான் அப்படின்னா என்னன்னா, இவர் ஒரு நிலையான இடத்துல வேலை செய்ய மாட்டாரு. இவருடைய வேலையே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறது, ஓடி ஓடி சம்பாதிக்கிறது. ஓடி ஓடி சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறது, ஒரே இடத்துல உட்கார்ந்தமா வேலை பார்த்தோமா வீடு உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்காது. அதைத்தான் இண்டிகேட் பண்ணுது. உலகில் அங்கும் இங்கும் அலைந்து திரிவான். இந்த சந்திரனுக்கு 4 பாயிண்ட் தான் போட்டிருக்கு. இது மேக்சிமம் கரெக்டா வருது. இது யாருக்காவது பொருந்துதா? யாருக்காவது சந்திரன் வந்து 6ல இருந்து தண்ணியில கண்ட வந்திருக்கா? என்கிட்ட ஒரு பையன் மேனேஜர் வேலை பார்த்தேன். அந்த பையனுக்கு கரெக்டா இதே அமைப்பு. சின்ன பிள்ளையில வந்து கிணத்துல விழுந்து அவன் பொழைச்சது மறுபழைப்பு, தலைமுடியை பிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னான், தப்பிச்சிட்டான். அப்ப 8ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு, சனி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தப்பிச்சிருவான். சனி வீக்கா இருக்கு, அட்டமாதிபதியும் வீக்கா இருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்மா அந்த நீர்ல விழுந்து அவங்களுக்கு உயிர் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து என்னது? செவ்வாயா? 6ல் செவ்வாய். 6ல செவ்வாய் இருக்கலாமா இருக்க கூடாதா? யாரும் சொல்லுங்க பார்ப்போம். முதல் வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்தேன். இருக்கலாம். எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்தேன். அது தெரிஞ்சாதான் நீங்க அடிக்க முடியும். 6, 8, 12 பொதுவான மறைவு ஸ்தானம். சூரியன் 6ல இருந்தா 6ல சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படி சொல்லக்கூடாது. சூரியன் 3, 6, 10, 11 இருந்தால் அவன் பெரிய கோடீஸ்வரன், அடிச்சு தூக்கி எறிஞ்சிடும். அவனுக்கு வந்து மிகச்சிறந்த ராஜயோக வாழ்க்கை இருக்கும். உபஜயஸ்தானத்தில் பூரா சூரியன், உபஜயஸ்தானத்தில் பூரா பாவர்கள் இருந்தால் சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் பாவர்கள் இருப்பது சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும். 6 என்பது எதிரியை வெல்லுவான். 6ல ராகு கேது சூரியன் இருந்தா எதிரியை வெல்லுவான். 6ல போய் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் போய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எதிரின்னு தோத்து போவான். அவ்வளவுதான். பயந்தாங்குடி. நேற்று சொன்னார்ல, நேற்று ஒருத்தர் கேட்டார்ல பயந்த சுபாவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. 6ல சுக்கிரன் இருந்தா பயந்து சுபாவமா இருப்பாங்க. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எதை எடுத்தாலும் பயப்படுவாங்க. இந்த தென்னாலி படத்துல கமலஹாசன் பேசுவார்ல, அதை கண்டா பயம் இதை கண்டா பயம் அப்படின்னு வேலை வச்சுக்கிட்டு ஒரு டைலாக் பேசுவார்ல, அது மாதிரி பயம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, செவ்வாய் 6ல இருந்தால் சிற்றின்பம் அதிகம் உண்டு. சிற்றின்பம் அதிகம் உண்டு. புகழ் உடையவன். ஓகேவா? அதுக்கடுத்து ஆடம்பரத்தன்மை உடையவன். ஆடம்பரத்தன்மை, ஆடம்பரத்தன்மை உடையது. ஆடம்பரத்தன்மை என்னங்க? கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்காரை வந்தா உடம்ப காட்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு. கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்காரை வந்தா உடம்ப காட்டான். அவன் காசவே வாங்கி தின்னு விட்டு அவன்டே உடம்ப காட்டுறது. அந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கான். வரவு 10 ரூபா அப்படின்னா நம்ம செலவு 8 ரூபா தான் செய்யணும். வரவு 10 ரூபாய், செலவு 20 ரூபா, அப்படி வாழக்கூடிய ஆளு ஆடம்பரமா வாழுவார், பந்தாவா இருப்பார். காசு இருக்காது, இருந்தாலும் பந்தாவா வாழக்கூடிய ஒரு கேரக்டர் உடையவர் அப்படிங்கிற. அதுக்கடுத்து 4ஆம் ஆண்டு படைக்கு தளபதி. படை தளபதினா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி.
அதாவது என்னது, ஒரு படைக்கு தளபதினா ஒரு 4 பேர்த்த வச்சு கொலாபரேஷன் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உடையவர் அப்படின்னு அர்த்தம் படைக்கு தளபதி அப்படின்னு சொல்லி. இப்ப கொஞ்ச நேரம் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதப்ப யாராவது ஒருத்தர் இந்த 6வது பாவத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் பேசி இருந்தீங்கன்னா அவன் செவ்வாய் 6ஆம் இடத்துல வலிமையா இருக்குன்னு அர்த்தம். சும்மாவே இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு நெட்டு பிரச்சனை, அப்ப டக்குன்னு விலகிடுவாங்க. அந்த குரூப்ல உள்ளவங்க பொறுமையில இருந்து விலகிடுவாங்க. ஆனா விலகலை யாரும், எல்லாத்தையும் பாராட்டுறேன். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சமயோகித புத்தியா டக்குன்னு நீங்க பேசிருக்கலாம். 6ஆம் பாவத்தை பத்தி பேசிருக்கலாம். அப்ப அதை பத்தி அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டைம் போறது தெரியாது. யாராவது பேசுனீங்களா? அப்படி பேசுனீங்களா? அதான் கேட்டேன், அனுபவம் உள்ளவங்க ஏதாச்சும் சொல்லுங்கன்னு. எனக்கு செவ்வாய் 6ல இருக்கு சார். யாரு? வெங்கடேசன் சார். வெங்கடேஷ், அப்படி நீங்க பேசுனீங்களா? குரூப்ல கோஆபரேட் பண்ணீங்களா? சார் கேட்டவருக்கு எப்படி சார். சார்? எப்பா இப்ப வந்து ஒரு பிரேக் ஆச்சு, டக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா எழுத்து சரியா தெரியலைங்கய்யா. ஐயா இருங்க, நான் வந்து இப்ப தெரியலையா? தெரியுது. அப்ப நான் அங்கிட்டு கூட உட்காந்துக்கிறவா போய்? சரி சரி, நீங்க எழுதுங்க, நான் இப்படி எழுதுக்கிறேன். இது தெரியுதா? இல்ல சார், போர்ட்ல உள்ள எழுத்து ஜூமா இல்லைன்ற மீனிங்ல அவர் சொல்றாரு சார். அந்த எழுத்து வந்து படிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. ஆமாங்க மேடம், எழுத்து வந்து படிக்க முடியல. இப்ப 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 எப்படி இருக்கு சார்? மத்தவங்க சொல்லுங்க சார், அமைதியா இப்ப இருக்கீங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கு சார். இப்போ ஓகே. இத முன்னாடி சொல்லலாம்ல, நான் வச்சிருப்பேன்ல. எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் சொல்லணும். இப்ப கரெக்டா இருக்கா? என் முகம் தெரியுதா? தேவையில்லை, என் முகம் முக்கியம் கிடையாது, மேட்ரு தான் முக்கியம். படைத்தளபதி அப்படி யாராவது பண்ணீங்களா? இப்ப பல காரியங்களில் வெற்றி அடைவானா? பல காரியங்களில், இதெல்லாம் முக்கியமானது எழுதிக்கிங்க. பல காரியங்களில் வெற்றி அடைவான். களில் வெற்றி அடைவான். ஐயா பழனிசாமி ஐயா எழுதுறீங்களா? பகைவர்களை வீழ்த்துவார். பகைவர்களை வீழ்த்துவார். இப்ப பகைவர்கள் அப்படின்றது 2 வகை இருக்குங்க. ஒண்ணு நம்மளா போய் வம்புழுத்து பகையை உண்டாக்குறது. இன்னொன்னு நம்ம வம்புழுக்கவே மாட்டோம், நம்மளை தேடி பகை வரும். ரைட்டா? அனுபவப்பட்டிருக்கீங்களா? அன்பழகன் சார், நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா? நம்ம போய் ஒருத்தனை உரண்டை இழக்கிறது, மதுரை பக்கத்துல சொல்லுவாங்க, என்ன உரண்டை இழக்கிற அப்படின்னு. உரண்டை இழக்கிறது அப்படின்னா ஒருத்தனை வம்புழுக்கிறது. அப்படி வம்புழுத்தா கூட நமக்கு மனசு திருப்தி ஆகிக்கிறோம், நம்ம வம்புழுத்தோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம பேசாம இருப்போம், வேணா நம்மளை தேடி வரும். பகை என்பது நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த பகைவர்களை வீழ்த்தக்கூடியவனாக செவ்வாய் 6ல் இருப்பவனுக்கு உண்டு. வெங்கடேசன், இதுல எத்தனை விஷயம் உங்களுக்கு கரெக்டா வருது? ஹலோ வெங்கடேசன், வெங்கடேசன் சார், நான் பேசுறது கேக்குதா? சார் சொல்லுங்க சார். கேக்குது சார், இப்பதான் கேக்குது. வெளியே போவாங்க. என்ன சார் 1/2 மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்கே? வெங்கடேசன், உங்களுக்கு எத்தனை பொருந்துது? எனக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் போடணும் சார். 4 காலேஜ்ல என்சிசி அப்படின்னாலே செவ்வாய் வலிமையா இருந்தாதான் என்சிசி, போலீஸ், மிலிட்ரி இதெல்லாம் கிடைக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடைக்கும். அப்ப என்சிசின்றது என்னது? ஒன் ஆஃப் த யூனிஃபார்ம் சர்வீஸ். நீங்க கிரீனுங்கிற கையெழுத்து போட்டுக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? என்சிசில கேடர் இருக்கு, 1 2 3 இப்படின்னு இருக்கு, ஸ்டார் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கேடர் வந்துட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் இன்ஸ்பெக்டர். ஒரு காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளருக்கு என்ன பவர் இருக்கோ அது உங்களுக்கு உண்டு, தெரியுமா? ஹலோ வெங்கடேசன், சரி விடுங்க. இல்ல சார், அது தெரியாது. 1/2 கிலோ கறி வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு வைங்களா, இவ்வளவு நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க.
சரி, ஆறாவது புதன். மாமன்மார்கள். மாமன்மார்கள் சிறப்புடையவர்கள். பாருங்க, மாமன்மார்கள் சிறப்புடையவர்கள். ஒருவனுடைய ஜாதகத்துல 6ல புதன் இருந்தால் அவனுடைய மாமாவுக்கு சிறப்பு. ஏனென்றால் மாமாவை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அப்ப அதுக்கடுத்து 2வது பாயிண்ட், அரசு பணி கிட்டும். யாருக்காவது இது பொருந்துதுன்னா சொல்லுங்க. அரசு பணி கிட்டும். இத மூல நூல்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? மன்னர் சேவை வாசம். மன்னர் சேவை வாசன். வாசன் அப்படின்னா குடியிருப்பவன். மன்னர்னா கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் ஊழியர், அரசு பணியில குடியிருப்பவன், அங்க போய் இருக்கக்கூடியவன் அர்த்தம். புதன் 6ல இருந்தா நிறைய பேர் புதன் வந்து 6 8 பண்ணல மறையக்கூடாது அப்படின்னுவான். புதனை பொறுத்தளவு மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். அப்ப மிகச்சிறந்த கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியது புதன். புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியது புதன். அதை தெரிஞ்சுக்கிறணும். ஓகே. அதுக்கடுத்து பலவித கலைகளை அறிந்தவன். பல வகை கலைகளை கற்றறிய முற்படுபவன், முயற்சி பண்ணக்கூடியவன். பல வகை கலைகளை கற்க முயல்பவன், முயல்வான். யாருக்காவது இருக்கா? அல்லது உங்க சொந்தக்காரங்க இருக்கா? புத்தி கூர்மை குறைவு. யாருக்காவது இருந்தாலும் சொல்ல மாட்டேங்க. எதுக்கு வம்பு நமக்கு? புத்தி கூர்மை வேற குறைவுங்கிறாங்க. இதை போய் சொல்லிக்கிட்டு விட்டுருவீங்க. ஐயா எனக்கு இருக்குங்கய்யா. என்ன புத்தி குறைவு குறைவா இருக்கா இல்ல எது இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும். யாரு யாரு யாரு? ஒசூர் சுப்பிரமணி ஐயா. சுப்பிரமணி. ஓ, சுப்பிரமணி சார். ஆமா ஆமா ஆமா. இருக்கா? இது பூரா பொருந்துதா? பொருந்துங்க ஐயா. இன்னும் சொல்றேன், சிறிது நோயும் உள்ளவன். இன்னைக்கு சிறிது நோயில எல்லா ஆடியோவும் கேட்கல வீடியோவும் கேட்கலீங்கய்யா. ஐயா மத்தவங்க சொன்னீங்க கேட்கலையா? கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. அத சிறிது நோயும் உடையவன். சிறிது நோயும் உடையவன்னா இன்னைக்கு சுகர் கூட சிறிது நோய் தான். எல்லா பேருக்கும் சுகர் வந்துருது. யாரு கூட இனிப்பா பேசக்கூடாது. இனிப்பா பேசினாலே சுகர் கூடிடுது. அப்ப சிறிது நோயும் உடையவன். அது ரொம்ப பெரிய நோயில வராதுடா, ஒரு குட்டி குட்டி நோய் வரும் அப்படின்றான். ஓகேவா? அதுக்கடுத்து 6வது பாயிண்ட், புத்திர தோஷம் உண்டு. அதாவது கட்டாயம் கிடையாது, புத்திர தோஷம் கட்டாயம் கிடையாது. நம்ம 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த இருவரையும் சீர்தூக்கி பார்க்கணும். 5ஆம் இடத்தின் அதிபதி வீக்கா இருக்காரு, குருவும் வீக்கா இருக்காருன்னா புத்திர தோஷத்தை கொடுக்கணும். ஓகேவா? புத்திர தோஷம்ன்றது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். சுப்பிரமணி சார், இப்ப இதுல சொல்லுங்க சார். இதுல எத்தனை பொருந்துது? சரி, எல்லாமே குழந்தை பிறந்து நம்ம அபாசனா இருக்கா? குழந்தை பிறந்து நம்ம அபாசனா இருக்கா? சரி சொல்லுங்க. ஆமா, இது கட்டாயம் கிடையாது. புத்திர தோஷம் உண்டு அப்படின்னா நம்ம 5ஆம் இடத்தின் அதிபதியும் குருவையும் பார்த்து முடிவெடுக்கணும். அந்த 2 வீக்கா இருக்கு அப்படின்னா அப்ப புத்திர தோஷத்தை அது உண்டு பண்ணும். இதுல எத்தனை இருக்கு? உங்க மாமன் இங்க நல்லா இருக்காங்களா சார்? தாய் மாமனே இல்ல சார். தாய் மாமனே இல்லையா? சரி விடுங்க, இருந்தா நல்லா இருப்பாரு. சரி, இருந்தா இல்லைங்களா? இது அரசு பணி கிட்டும் சார். நான் கோஆபரேட்டிவ்ல இருக்கேன் சார். பரவாயில்ல, கவர்மெண்ட்ல இருக்கீங்க, சூப்பர். மன்னர் சேவையே வாசன். புரியுதா? எங்கிட்ட கவர்மெண்ட். எந்த திசா புத்தியில போனீங்க? புதன் திசை புத்தியில போனீங்களா? இல்ல சார், ராகு திசையில போயிட்டேன் சார். ராகு யாருடைய சாரம் வாங்கியிருக்கு சார்? ராகு வந்து சனி சாரம் சார். சரி, புதன் வந்து கனெக்டிவிட்டி ஆகுதான்னு பாருங்க.
புதன் தொடர்பு இல்லாம நீங்க போயிருக்க மாட்டீங்க. புதன் கிதன் பாக்குதா, சேர்ந்து சார் இருக்கா? ராகுக்கு 11ல புதன் சார். ராகுக்கு 11 புதன். ஆமாங்க. ஆமா 3-11 ராகுக்கு பார்வை உண்டு இல்ல சார். ஆமா ஆமா கரெக்ட். அப்ப தொடர்பு வந்துருச்சு பாத்தீங்களா? 3-11 ராகுக்கு பார்வை பாருங்கன்னு சொன்னேன் நான். அது கரெக்டா பாத்துருக்காரு. அது புதன் தொடர்பு வந்துருச்சு. 11 என்பது என்ன? லாபஸ்தானம். லாபஸ்தானம் புரியுதா? சார் புதன் அப்ப சாரம் லாபத்தை சார். கொடுத்துருச்சு. என்ன சார் புரியல? புதன் 6ல தான் இருக்குங்க சார். இல்ல, புதன் புதன் 6ல வாங்க சாரம் இருக்கு. சார். ராகுனுடைய பார்வை 11ஆம் பார்வையில புதனை பார்த்துங்க சார். 3-11 ராகு பார்வை உண்டு இல்ல சார். அதை தேங்க நான் சொல்றேன். ராகுக்கு பார்வை பாருங்கன்னு சொன்னேன். நீங்களே பார்த்திருக்கீங்க, மத்தவங்க பார்க்க மாட்டாங்க. பலவித கலைகளை கற்றறிய முயற்சிப்பான். உங்களுக்கு என்னென்ன கலைகளை நீங்க இதுவரை கத்துருக்கீங்க? ஒரு ஆர்வத்தில் இருந்திருப்பீங்கல்ல. ஜோதிட கலையை சார் நமக்கு கற்றுக்கணும். சிலம்பம் தெரியும் சார். பாத்தீங்களா? அது ஒரு கலை. 64 கலை இல்ல. ஜோதிடம் என்பது ஒரு கலை, 4வது கலை. அடுத்து வேற என்ன தெரியும்? கபடி விளையாண்டுருக்கேன் சார். அது ஒரு கலை, கபடி கலை. மொத்தமா எல்லாமே ஈடுபாடு இருக்கு. பரவாயில்ல. அதான் பலவித கலைகளை கற்றறிய முயலுப்பான். புரியுது? அதுவும் கரெக்டா வருது. புத்தி கூர்மை குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற கூடாது. ஏன்னா புத்தி கூர்மைன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடம் புதன் தான் அந்த கிரகத்துக்குரிய காரு. அப்ப 5ஆம் இடம் வலிஞ்ச இருந்தா புத்தி நல்லா இருக்கும். ஓகேவா? அதை நம்ம மைண்ட்ல வைக்க தேவையில்லை. சிறிது நோயும் உள்ளவன். ஏதாவது உடம்புல சின்ன சின்ன சுகர் இருக்கா? சுகர் எல்லா பேத்துக்கும் இருக்கு. எனக்கு வந்துருச்சு. நான் அதுல இருந்து யாரோடையும் இனிப்பா பேசுறதே இல்லை. சுகர் கூடினு சொல்லி பேசுறதே இல்லை. சரி. சிறிது நோயும் உடையவன். புத்திர தோஷம் உண்டு. இது வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம 5ஆம் இடம் குழந்தை. ஆமா ஆமா. குரு 4ல இருக்காருங்க சார். செவ்வாய் 8ல மாத்திட்டால குரு 4ல இருக்காருங்க சார். ஆமா. அப்ப மேக்சிமம் உங்களுக்கு கரெக்டா வருது. பாத்தீங்களா? அரசு பணின்றதெல்லாம், அரசு பணி கிடைக்கும்ன்றதெல்லாம் அந்த புதனுடைய இது. புதனுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க அந்த டயத்துல ஜாயின் பண்ணிருக்க முடியாது. இப்ப நான் பேசணுன்னே பார்வை வருதுன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம போக முடியாது. ஓகேவா? அதுக்கடுத்து யாரு இருக்க? குரு. இதெல்லாம் எழுதுறீங்களா இல்ல காதல கேட்கறீங்களா? இதெல்லாம் வராது. யூடியூப்ல பாத்துக்கோங்க. நான் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு நான் மட்டும் பாத்துக்கிறீங்க. சார் எழுதுறேன் சார். ஆமா ஆமா. குரு 6ல இருந்தா இருக்கலாமா? இருக்க கூடாது. பலரிடம் பகை. பலரிடம் பகை, மனஸ்தாபம். உண்டாக்கும். இது மேக்சிமம் கரெக்டா வருதுங்க. ஜாதக சிந்தாமணி, ஜாதக அலங்காரம், என்னென்னமோ புத்தகத்துல இருந்துச்சு. நான் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா என்கிட்ட ஒரு 10 ஜாதகம் இருக்கு, எங்க ஃபேமிலி ஜாதகம். அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இந்த புலிப்பாணி சித்தர் சொன்னது மேக்சிமம் கரெக்டா இருக்குங்க. அதனாலதான் அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் இதை வச்சு ஒரு பலன் எடுத்துடலாம். இதே மாதிரி 12 பாவகத்திலையும் கிரகங்கள் இருந்தா என்னன்றதை நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தரேன். அந்த 12 வச்சு பண்ணாலும் நம்ம பலன் சொல்லிடலாம். அதை பார்த்து கூட நம்ம பலன் சொல்லிடலாம். எப்படி கேரக்டர்ன்னு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, குரு இருந்தா அதுக்கடுத்து செல்வம் நஷ்டமாகும். செல்வம் நஷ்டமாகும். 6ல இருந்து அந்த குரு திசை வந்துச்சுனாக்க அந்த நேரத்துல பூரா செல்வம் நஷ்டமாகும். பலரிடம் பகையும் மனஸ்தாபமும் உண்டு பண்ணும். 3வது தங்கம் வைத்திருப்பான். தங்கம் வைத்திருப்பான். தங்கம் வைத்திருப்பான். 4வது மைண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பவன். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பவன். அலைந்து கொண்டிருப்போம். அப்ப வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் கிடைக்கும். ஏதோ அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஜாப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல உட்காந்தமா வேலை பார்த்தோமா, ஒரு 25 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளும் இருக்காங்க. மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க.
அங்கும் இங்கும் அலையக்கூடியது, ஓடி ஓடி அலையக்கூடியது, சோலார் போடக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, நம்ம இவர் இருக்காரு மெடிக்கல் ரெஃப் மெட்ராஸ்காரரு, அவர் பேர் என்ன, பூபதி, இன்னைக்கு இப்ப பேசினாரு, அவரெல்லாம் பார்த்தா மெடிக்கல் ரெஃப் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு குரு எங்க சார் இருக்கு? சார் குரு எங்க இருக்கு? ஐயா குரு வந்து எனக்கு வந்து 12 இருக்காரு ஐயா. 12 குரு 12 இருக்காரா? சரி ஆமா சரி. ஐயா. யாருக்காவது நம்ம ஐயா நீங்க சொன்ன இந்த குரு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்ன இந்த குரு என் தம்பிக்கு வந்து 6ல இருக்கிறா ஐயா. ஆனா சரி. எந்த ஒரு பாயிண்ட் பொருந்தல. எந்த பாயிண்ட் பொருந்தலையா? ஆமா ஐயா. அதை பார்க்கணும். உங்களுக்கு பூராமே மைனஸா தாங்க வருது. ஊர் உலகமே கிழக்குல சூரிய ஒதுக்கி போனா உங்களுக்கு மேற்கு ஒதுக்கிதுன்றீங்க. நீங்க பல தடவை பார்த்திருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து இதுவரையும் நான் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து 6 சுக்கிரன். மனைவி பகை. மனைவி பகையாவாள். கணவனுக்கு இருக்குன்னா, கணவனுக்கு 6ல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா மனைவி பகையாவாள். மனைவிக்கு 6ல சுக்கிரன் இருக்குன்னா கணவன் பகையாவான். அவ்வளவுதான். பகையாவாள். அதாவது சுக்கிரன் வந்து 6ல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கடுத்து கவலைப்படக்கூடியவன். இது யாருக்காவது இருக்கா? பகை வெல்பவன். ஒருத்தருக்கு 6ல சுக்கிரன் இருந்து கோர்ட் கேஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அவருக்கு உறுதியா வெற்றி கிடைக்கும். ஏன்னா பகையை வென்றினான். சுக்கிர புத்தி சுக்கிர திசையில தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உறுதியா அந்த கேஸ் வின் பண்ணிடும். பகையை வெல்லக்கூடியவன். ஓகேவா? அதுக்கடுத்து பயமுடையவன். ஆள் வந்து முரட்டு மீச உடையவனா இருப்பான். ஆள் ஓங்குதாங்க இருப்பான். ஆனா பயமுடையவன், பயந்தான் கூடிய இருப்பான். அந்த மாதிரி இது யாருக்காவது பொருந்துதா? 6ல சுக்கிரன் இருந்து யாராவது இது எனக்கு பொருந்துது அப்படின்றீங்க யாராவது இருக்கீங்களா? சரி ரைட்டு. அதுக்கடுத்து 6ல் சனி. 6ல் சனி. 6ல சனி இருக்கலாமாங்க? 6ல சனி இருக்கலாம். இருக்கலாம். ஆமா. பொதுமக்களின் விரோதி. பொதுமக்களின் விரோதி. விரோதியாய் இருப்பான். ஐயா சொன்ன மாதிரி அவன் நேர்மையா இருப்பான். ஊருக்கு ஒத்து போகாத கருத்துக்களை வச்சிருப்பான். அப்ப வந்து பொதுமக்களின் இதா இருப்பான். பகைவன் செல்வத்தை பெறுவான். பகைவருடைய செல்வத்தை பெறுவது. ஐயா ஸ்டக் ஆகுது, அதோட நீங்க மறைச்சுக்கிறீங்க. இருங்க, நான் விளைக்கிறேன், கொஞ்சம் எழுதி எழுதுறீங்களா? ஆமா ஆமா. பொதுமக்களின் விரோதியாய் இருப்பான். பகைவரின் செல்வத்தை பெறுவான். பெண்ணாசை மிகவும் கொண்டவன். ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா ஆணாசை மிகவும் கொண்டவள் அப்படின்னு மாத்திக்கிங்க. ஓகேவா? இது பொதுவா சொல்லக்கூடியது. அப்ப சனி 6ல இருப்பது
நல்லது. பிளஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு. அழிச்சிடவா? அழிச்சிடலாமா? யாராவது ஒண்ணு சொல்லுங்க. அடுத்து என்னங்க? ஆறில் ராகு. ஆறில் ராகு. ஆறுல ராகு இருந்தா ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஆறுல ராகு இருந்தா எதிரியே வெல்வான். எதிரியே வெல்வான். வெரி குட். அடுத்து தசாபுதி காலத்துல சகோதரத்துக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிருக்கீங்க. கூட பிறந்த தங்கச்சி தம்பி இறப்பார்கள், ஊரறிய இறந்து போவார். ஆறுல ராகு இருந்து ராகு திசை நடைமுறைக்கு வந்தால் அந்த பார்முலா அப்படியே பொருந்துது. நான் ஏகப்பட்டது சொல்லிட்டேன். இறக்க போறாலும் சொல்லிட்டேன், இறந்தாலும் சொல்லிட்டேன். கரெக்டா இருக்குது. ஆறுல ராகு இருந்து ராகு திசை வந்தால் உடன் பிறந்த இளையவருக்கு ஆகாது. இல்ல 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 எனக்கு நான் தான் கடைசினா பிரச்சனை கிடையாது. இல்ல என் தங்கச்சி இருக்கு தம்பி இருக்கு அப்படின்னா உறுதியாக அந்த பிரச்சனை ஏற்படும். அதுக்கடுத்து 2 பல விஷயங்களில் முதல் பாயிண்ட் என்ன? உடல் பலன் கொண்டவன். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் ராகு திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி இறப்பார்கள், ஊரறிய இறந்து போவார்கள். ஊரறிய இறந்து போவார்கள் என்ன அர்த்தம்? ஆஸ்பத்திரியில் கிடப்பாங்க, அந்த ஊரே வந்து பார்த்து அதுக்கப்புறம் இறப்பாங்கன்னு அர்த்தம். இறந்ததுக்கு அப்புறம் ஊர் பார்க்கறது வேற. இறந்ததுக்கு பிறகு ஊர் பார்ப்பதற்கும் ஊரே பார்த்ததுக்கு பிறகு இறப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தையவே முனிவர்கள் போடுறான், ஊரறிய இறந்து போவார்கள் அப்படின்னு. அடுத்து பல விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவான். வெற்றி வாகை சூடுவான். சென்னை சாந்தி மேடம் இருக்கீங்களா? சென்னை சாந்தி மேடம், சென்னை சாந்தி மேடம், சென்னை சாந்தி மேடம் இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களை கரெக்டா நான் கேட்கிறேன். ரைட்டு. நல்ல மனைவியையும் வீட்டையும் பெற்றிருப்பான். நல்ல மனைவியையும் வீட்டையும் பெற்றிருப்பான். வீட்டையும் பெற்றிருப்பான். யாருக்காவது இருக்கா? ஆறுல ராகு இருக்கா நம்ம டீம்ல இருக்கிறவங்க? இருக்கீங்களா? சின்னாலுட்டி உமா இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். சின்னாலுட்டி உமா சார் அமுதா இருக்கிறேன் சார். சின்ன நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கா ராகு இருக்கா? ஆமா சார் இருக்கு சார். உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு? இல்ல சார் எனக்கு லைஃப்ல வராது சார். அப்ப விட்டு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு பொருந்தாது. அதுதான் நானும் பார்த்தேன். சின்னாலுட்டி உமா இருக்கீங்களா? இல்ல. அதனால சொல்றேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுல ராகு. என்கிட்ட முதல்ல ஜாதகம் பார்த்தாங்க, வாங்கி பார்க்கல, ஆறுல ராகு. உங்க தங்கச்சி தம்பி இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. உங்க தங்கச்சி ஜாதகத்தை நான் உடனே பார்த்தாகணுமே அப்படின்னு எனக்கு உடனே ஒரு 1/2 அன் ஹவர்ல கொடுத்துட்டாங்க. இப்ப உறுதிப்படுத்தணும்ல. அக்கா ஜாதகத்துல ஆறுல ராகு இருக்கு, ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தங்கச்சி தம்பி இருக்காங்களான்னு கேட்டேன். தம்பி இல்ல தங்கச்சி இருக்காங்கன்னு. அப்ப அவங்க ஆயுதம் செக் பண்ணணும். இன்னும் ராகு திசை 3 வருஷம் இருக்கு முடியறதுக்குள்ளயும். 3 வருஷத்துக்குள்ள தங்கச்சியை முடிக்குமா முடிக்காதான்னு பார்க்கணும். வாங்கி பார்த்தா அப்படியே இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. இன்னும் 3 வருஷம் தான் பொண்ணுக்கு. லக்னாதிபதி 12ல மறைவு. லக்னாதிபதியும் 8க்குரியவன் ஒருவனாய் வந்து 12ல மறைஞ்சு நீசமாயிட்டான். அப்படின்னா என்ன லக்கணம்?
லக்கணாதிபதியும் 8க்குரியவனு ஒருவனாய் வந்து 12ல மறைஞ்சு நீசமாயிட்டான். அப்பனா என்ன லக்கணம்? மேஷம். துலாம் துலாம் மேஷமா? துலாம். துலா லக்கணாதிபதி துலா சுக்கிரன். 8ஆம் அதிபதி யாரு? 8ஆம் அதிபதி யாரு? ஐயா 5வது பாயிண்ட் சொல்லுங்க. 5வது வந்து இனிய வார்த்தைகள் பெற்றிருப்பான். இனிய வார்த்தைகள் பெற்றிருப்பான். கொஞ்சம் நல்லா பேசுங்க ஐயா. ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல இது எதுவுமே பொருந்தல அப்படின்னு. ஆமா. அப்ப இந்த கிரகம் அந்த இடத்துல இருந்ததுன்னா எப்படி திசாபுத்தி வரலனாக்க கொஞ்சம் கூட வேலை செய்யாம இருக்கும்? சார் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு சார். எங்க தம்பி ஒருத்தன் இறந்துட்டான். தசாபுத்தி வரும்பொழுது அதிகப்படியான வேலைகளை செய்யும். தசாபுத்தி இல்லைன்னா கொஞ்சம் வேலை இருங்க, அந்த அம்மா பேசுது, ஒரு நிமிஷம் இருங்க. 6ல ராகு இருந்து உங்க தம்பி இறந்தாரா? ஆமா சார். ஆனா எங்க அப்பாவுக்கு 2வது தார குழந்தை வந்து 1.5 வயசுல இருந்துச்சு. அப்போ வந்து அது தசா புத்தி வந்து அப்ப நான் படிக்கல, எனக்கு தெரியல. ஆனா டேட் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அது ராகு புத்தி வந்திருக்கலாம். என்ன கட்டாயம் நீங்க செக் பண்ணுங்க. இது ஆராய்ச்சி. ஒண்ணு ராகு புத்தி அந்தரம் கூட வரலாம். ஆமா, கரெக்ட். ராகு புத்தி, திசா, அந்தரம் 3ல எது வந்தாலும் அது நடக்கும். அப்ப அதை கூட நம்ம சாத்து கேட்ட புதன் வந்து உங்களுக்கு புதன் திசை புதன் புத்தி நடந்துச்சான்னு கேட்டேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க சார். புதன் அந்தரத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். புரியுதா? 3 ஸ்டெப்பு. அப்ப கட்டாயம் நீங்க கேட்டேன். 3 ஸ்டெப்புமா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கட்டாயம் ராகுவுடைய தொடர்பு வந்திருக்கும். ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு. ஆமா, 6ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த திசாபுத்தி வந்தால் கட்டாயம் நடக்கும். நான் வந்து 1986ல வந்து ஒரு பிள்ளை இறந்து வச்சுன்னு சொன்னேன். ஆமாட்டாங்க, வருஷத்தை சொன்னேன். ஓகே சார். டீச்சரா இருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர். அவங்களுடைய ஜாதகத்துல இருந்துச்சு. இப்ப ராகு திசை முடியுது. 1986க்கு முன்னாடி உங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சி இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். அசந்து போச்சு அந்த அம்மா. என்ன சார் வருஷத்தை முதல் சொல்றீங்கன்னுச்சு. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். 86 தம்பி இறந்தானா? ஓகே, கரெக்டா இருக்கும் அது. செக் பண்றேன் சார். ஆமா. நீங்க யாரு? உங்க பேர் என்னங்க? சார் அமுதா சார். ஓ, அமுதாவா? அப்ப செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? சார். ஆமா. நீங்க என்ன சொன்னீங்கல்ல அன்பழகன் சார், சொல்லுங்க. ஐயா முருகானந்தம் சார் பேசுனேன். முருகானந்தம் சொல்லுங்க. அன்பழகன் வருது. முருகானந்தம் சார் சொல்லுங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா தசாபுத்தி வந்தா மட்டும்தான் வேலை செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனுடைய செயல்பாடு கொஞ்சமாச்சும் இருக்கும் தானே? அதுல ஒரு பாயிண்ட் நல்ல மனைவின்ற இடத்துல நல்ல கணவன். ஓகே. ஆமா ஆமா, அது கரெக்டா இருக்கா? அது ஓகே சார். அது மட்டும் ஓகேவா? இல்ல மேக்ஸிமம் கரெக்டா இருக்கா? பல விஷயங்களில் வெற்றி வகை சூட அது வந்து இதுக்கு மேல நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆமா. ராகுவை மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு விளக்கம் சொல்றேன். ராகுவை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப யாரு அமுதாதான் பேசணும், மத்தவங்க பேசக்கூடாது. ஓகே சார். ஆமா, மத்தவங்க பேசக்கூடாது. நாட் அலௌட். பேசுங்க பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறீங்க. இனிய வார்த்தைகளை பெற்றிருப்பான், அதுவும் ஓகே தான் சார். நீங்க இனிய வார்த்தை பேசுவீங்களா? ஆக்சுவலி நான் எல்லாருக்கும் பாசிட்டிவா சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. இல்ல நீ பேசும்போது இனிமையா தானே பேசுறீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. இப்ப அமுதா மேடம் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே சார். மத்தவங்க கவனிக்கணும், அமுதா மட்டும் தான் பேசணும். ஓகேவா? இப்ப ஜீரோ டிகிரி போட்டீங்க. 0 டிகிரி. ஓகே. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஒரே ஸ்டோக்ல அடிக்கணும், தப்பா சொல்லக்கூடாது சார். பயமுறுத்தாது. ஓகே. இல்ல இல்ல, அப்படி கவனமா கவனிங்க. ஓகே. இப்ப லக்கணத்துல இருந்து ராகு எந்த இடத்துல நிக்கிறார்? ரிஷபத்துல தான் சார். எத்தனாவது இடத்துல நிக்கிறார்? ஓகே, 5ஆம் இடத்துல சார்.
5ஆம் இடத்துல அவர் நிக்கிறாரா? இல்ல சார் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா டிகிரி வைஸ் பார்க்கும்போது 5ஆம் இடத்துன்னு சொன்னேன். தப்பு. கரெக்டா தப்பு பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் இந்த கேள்வி கேட்டேன். அடுத்து யார் கரெக்டா சொல்றா? முருகானந்தம் ஆனா சொல்லாதீங்க. டிகிரி கலை விகலைன்னு வந்துடுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடணுமா? நீங்க சொல்லாதீங்க, அவுட்டு. நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வேற யார் இருக்கா? வேற யாரு 7ஆம் இருக்கா? இடத்துல சார். யாரு யாரு யாரு? கிருஷ்ணவேணி சார். எப்படி விளக்கம் சொல்லுங்க. கீழே இருந்தே மேல போகுது சார். ரிவர்ஸ்ல போகுது. சார் ராகு ரிவர்ஸ். அமுதா, சாரி சார். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. இல்ல சார், நான் கத்துக்கிறேன்ல, அது ஒரு அனுபவம் தான். ராகு அவங்களும் கத்துக்கிறாங்க, பூசாத படிக்கிறாங்க. ராகு இப்படித்தான் போகும். ஓகே சார். மத்த கிரகம் பூரா இப்படி போகும். ஓகே, புரியுதா? ஓகே. புரியுது அப்ப சார். ராகு எங்க இருக்கு? ராகு இப்ப எங்க இருக்கு? 7ஆம் வீட்டுல கடகத்துல இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி ஆமா. 7ல இருந்து போயிருந்தா 29 டிகிரி தானே வரும். எப்படி 0 டிகிரி வரும்? என்னது என்னது? புரியல சார். 7ல இருந்து 6க்கு போயிருந்தா 29 டிகிரி தானே வரும். எப்படி 0 டிகிரி வரும் கேக்குறேன். ஏன் 0 டிகிரி வராதா? சார் 0 டிகிரி வராதா? வரும் சார். கடைசி எண்டில போயிட்டா வரும் சார் 0 டிகிரி. ஆ? ஆமா சார், எண்டுல போனாலும் அவர் இருக்கிறது 7ஆம் இடத்துல தான் சார் இருப்பாரு. இப்ப ரெடி ஆயிட்டாரு அதிகமா போறதுக்கு. சார், லேசா போயிருக்காரு சார், லேசா போயிருக்காரு. இங்க முழுமையா இங்கதான் இருக்காரு, 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஓகே ஓகே இப்ப ஓகே. ராகுவை நீங்க எப்படி பார்க்கணும்னா 6ல வச்சு பார்க்கவே கூடாதுங்க. டிகிரியை பார்த்துட்டு ராகுவை உங்க மைண்ட்ல இங்க தூக்கி போட்டுக்கிறணும். இப்ப ராகு திசை நடக்குதுன்னா புருஷன் கொண்டாட்டி டைவர்ஸ் உறுதியா கிடைக்கும். ராகு 7ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், காதல் திருமணம் பண்ணி தோல்வியை அடைவார்கள். 2 தாரத்தை கட்டாமல் தப்பாமல் தந்து விடும். மாற்றமே கிடையாது. அதுக்கு தான் இப்ப நான் சொன்னேன். அப்ப எப்பவுமே ராகுவை பார்க்கும்போது இந்த 3 இடத்துல இருந்தா சிக்கல். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க இருக்கு. இப்ப இதே இது 7ல இருக்கு. இதே 0 டிகிரி இதே இது இருக்குன்னா 8ல வந்துருது. 8னா மாங்கல்ய பாக்கியம் குறைவு. மாங்கல்யம் குறைவு. ஏன்? பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பதுதான் மாங்கல்ய ஸ்தானம். பெண்களுக்கு நல்லா கவனிங்க, 9ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா சார், சொல்லிருக்கேன். ஆமா, பாக்கியம் இருந்தா தான் மாங்கல்யம் இருக்கும். மாங்கல்யம் இருந்தா தான் கணவன் கிடைப்பேன். ஆமா. 9, 8, 7 சொல்லுங்க. அது 0 டிகிரில இருந்தாலும் நீங்க 8ல தான் எப்படி 8ல வரும்னு சொல்றீங்க? 0 ரிவர்ஸ்ல தானே போகுது, 7ல தானே இருக்கணும். இல்லைங்க இல்லைங்க, இங்க 7ல இருக்குன்னா இங்க இருந்து ராகு போகுது. இங்க போயிடுச்சு, அது இருந்து ரிவர்ஸ்ல தானே போகுது. ரிவர்ஸ்ல தான் போகுது. இது இப்படி வராது இல்லையா? இப்படி இருந்து இப்படி போகுது. அப்ப 0 டிகிரினா இங்க தானே 29 டிகிரி இருக்கு. 30 டிகிரிமே இங்கதான் இருக்கு. மினிட்ஸ் தான் இங்க போயிருக்கு. லேசா தான் போயிருக்கு. இதோட வெளிச்சம் தான் இங்க இருக்கு. அப்ப முழுக்க இங்கதான் இருக்கு. 30 டிகிரியுமே இங்கதான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நட்சத்திர பாதத்தை வச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து புனர்பூசம் 4ல இருந்து 3க்கு போயிருக்கு சொன்னீங்க, அதானே கரெக்ட்? ஆமா, 7ல இருந்து 6க்கு போயிருக்குது. ஆமா, இது இப்படி பார்க்கும்போது நீங்க பலனை கரெக்டா எடுக்கலாம். மத்தவங்க தப்பு பண்ணிடுவாங்க. சாத கட்டத்தை அப்படி பார்த்துட்டு ராகு 6ல இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. உங்க தங்கச்சி இறந்து போயிருக்கா, உங்க தம்பி இறந்து போயிருக்கானா, யாருமே இறக்கலைக்கு அப்படின்னு. ஆனா ராகு அங்க இருக்கா இல்லையே, அது ராகு இங்க இருக்கும். முடிஞ்சு போச்சு. அது குடும்பத்தை போட்டு குண்டு ஊத்திக்கிட்டு இருக்கும். புருஷனை போட்டு அடிச்சு பத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பேன். அவனை போயிட்டு இது சொல்லக்கூடாது. அப்ப டிகிரியை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு 2 டிகிரி வந்திருக்கு, இங்க ஒரு 2 டிகிரி வந்திருக்கு அப்படின்னா மீதி அந்த 28 டிகிரி இங்கதான் இருக்கு. 15 டிகிரிக்கு மேலே போனால் ஒரு கிரகம் முழுமையாக அங்க போனதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 15 டிகிரிக்குள்ளதான் இருக்கு. ஒரு 3 டிகிரி 4 டிகிரி போச்சுன்னா அந்த ராகு அதிகமாக இங்கேதான் வேலை பார்க்கும். அது இங்க இருந்தாலும் அது இங்கதான் வேலை பார்க்கும். நீங்க 7ல வச்சு அந்த ராக கால்குலேட் பண்ணி பாருங்க.
இந்த இவன் ஒரு படத்துல பேச கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் அப்படின்னு வரல. அதே மாதிரி நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா கணக்கு வரும், மாற்றமே கிடையாது. புரியுதா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அமுதா மேடம்? எனக்கு புரியுது சார். நீங்க எந்த இடத்துல சறுக்கு வைங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நறுக்குன்னு அதுதான் கேட்டேன். சார் அங்க அடிச்சிட்டீங்க. கரெக்ட், எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க டிகிரி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக டிகிரி பாக்குற ஆளுக்கே எனக்கு சொல்லிட்டு ராகு கேது மட்டும் நீங்க இப்படி பார்க்கணும். வழக்கமா Okay, நான் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 0 டிகிரில இருக்கிற கிரகம் ராகுல எந்த கிரகமா இருந்தாலும் வேலை செய்யுமா? ராசி சந்தியில இருக்கிறது வேலை செய்யுமா முழு பலத்தோட? முழு பலத்தோட இங்கே வேலை செய்யும், இங்கே வேலை செய்யாது. சரி, இங்கே வேலை செய்யாது. எங்கே அதிகமான டிகிரி இருக்கிறதோ அங்கேதான் அந்த கிரகம் வேலை செய்யும். என்ன டவுட்? அறகுறைய சொல்றீங்க. இதுல ஒரு ஆன்சர் எனக்கு கரெக்டா பாருங்க சார். இப்ப வந்து ராகு வந்து கடகத்துல போட்டீங்கல்ல, ஆமா, அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் ஸ்டார்டிங் இல்லையா? ஆமா. அப்ப புனர்பூசம் லாஸ்ட்னா அங்க நிக்குது ராகு நட்சத்திரம்னா புனர்பூசம் 1, 3, 2 வரைக்கும் அவரோட ஒளி வந்து வரும் இல்லையா சார்? கணக்கு ஒளி இல்ல ராகுக்கு, அது வேற விஷயம். ஆனா அது வரைக்கும் அவரோட இது இருக்கு இல்லையா? ராகு ஒளி இல்லைன்னு யார் சொன்னது? ஒளி இருட்டுன்னு தானே சொல்லுவாங்க. இருட்டு என்பது ஒளி இல்லையா? அதுதான் சார் சொல்ல வந்தேன். அப்புறம் நீங்க இப்படியும் கேட்பீங்க. ஒளி. ஆமான்னுவேன். நீங்க இல்லைன்னா ஆமான்னுவேன், ஆமானா இருக்குன்னுவேன். புரியுதா? ஓகே சார், இருட்டு என்பது ஒரு ஒளிதான். இருட்டு ஒளி. ஓகே, இருட்டு என்பது ஒளி, டார்க்னஸ். ஓகேவா? ஓகே. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருட்டு இருந்துச்சுன்னா அதே இருட்டு வந்து புனர்பூசம் 1ஆம் பாதம் வரைக்கும் விழும் சார். ஆமா. இன்னொரு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பத்தி தெளிவா எப்படி டிகிரியை பார்க்கணும்னு சொல்லியே போட்டிருக்கோம். அதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பாருங்க, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சார் டிகிரி ஓகே, கலை விகலை மட்டும் எனக்கு எப்பனா எடுப்பீங்களா சார்? கிளாஸ் எடுத்தா சொல்லுங்க. கலை விகலை மட்டும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா கூட புரிஞ்சுக்குவேன். ஓகே சார். ஒண்ணும் இல்ல, மணி, நிமிடம், நொடி. அது தெரியுது சார். ஆனா பண்ணணும்னு எனக்கு வரல சார். அதை நான் சொல்லி தரேன். ஓகே. யார் தூங்கிட்டீங்களா? ஐயா பழனிசாமியா? தூங்கல பழனிசாமியா, குரட்ட சவுண்ட் இருக்குது. ஆனா ஐயா, நான் 2-3 ஜாதகத்துல பார்த்தேன் 0.1 விகலை 2 விகலை எல்லாம் அந்த ராசியில வந்து ஸ்டார்டிங் தான் வருது. சொல்லுங்க, எப்ப சொல்லுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 0.0க்கு அப்புறம் வர்றது வந்து இப்போ புனர்பூசம் 4ன்னா 0. அதுக்கு அந்த வந்து புனர்பூசம் 4 அந்த மாதிரி வருது. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ் கூட அதை விரிவா உங்களுக்கு சொல்றேன். இந்த அம்மாவும் இன்னொன்னு 2 உதாரண ஜாதகம் போட்டு பார்த்துடலாம். அடுத்து அதை போட்டு பார்த்துருவோம். அதை மட்டும் ஒரு தடவை பார்க்குறேன். நேரத்தினுடைய அருமை எழுதி விரட்டிக்கிட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, கடைசியா வந்துட்டு கேதுக்கு வந்துட்டோம். கேது வந்து 6 இருப்பது சிறப்பு, புகழ் கிட்டும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கேதுதான் இருக்கிறதுல பாய்சனான கிரகம். 6ஆம் இடத்துல எவ்வளவு பெரிய பாவ கிரகங்கள் உட்காருதோ எதிரியை வெல்லுவார். எதிரின்றது எல்லாத்துக்கும் உண்டு. உன்னுடைய திறமையை சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய எதிரியை சொல், உன்னுடைய வீரத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னுடைய நண்பனை சொல், உன்னுடைய குணாதிசயங்களை நான் சொல்லுகிறேன். எதிரி வந்து பெரிய ஆளா இருந்தாத்தான் நீ வீரன்னு அர்த்தம். ஒரு +2 படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸ் பையனை போய் தூக்கி போட்டு மிதிக்கிறான், அது வீரனமா? ஒரு +2 படிக்கிற பையன் காலேஜ் தேர்ட் இயர் பையன் சண்டை ஓட்டு ஜெயிக்கிறானா, அதுதான் வீரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரியான இது ஒரு கேது என்பது மிக இருக்கிறதுல நைசர்கிய பலத்துல மிகப்பெரிய பலவான். அப்ப அந்த கேது இருந்தா புகழ் கிட்டும். மெய்யறிவு உடையவன். மெய்யறிவு உடையவன் அப்படின்னா அவன் சொந்தமா சிந்திச்சு செயல்படக்கூடியவனா இருக்கான். ஏன்னு கேட்டா அறிவுக்குரியவன் தான் கேது.
ஞானக்காரகன் தான் கேது. அந்த கேது 6ஆம் இடத்துல இருந்தா மெய்யறிவை கொடுக்கும். அடுத்து பகை ஒழிப்பான், எதிரியை ஒழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன், கவிதை ஏற்றுவதில் திறமைசாலி, புத்திசாலி, பலசாலி. அப்ப 6ஆம் இடத்துல கேது இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வேற என்ன சந்தேகம் இருக்கு? இந்த கிளாஸை பத்தி ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நாம நல்லா தொடர்ந்து இருந்துச்சு. தொடர்ந்து நீங்க வந்து வகுப்புல வந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா. கலந்துக்கிட்டு ஜோதிட ஞானத்தை நன்றிங்க ஐயா, பெரும்படுத்திக் நன்றி. கொள்கிறேன். இந்த வகுப்பு இனிதே நடந்து முடிந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.